வணக்கம். நாவன் அகாடமியிலிருந்து செந்தமிழ் பாவை. இன்றைய வகுப்புல ஹவு மெனின்ற இந்த WH கொஸ்டினை எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். இப்ப இதுல பாருங்க, ஹவு மெனி பென்சில்ஸ் டூ யூ ஹேவ்? உங்ககிட்ட எத்தனை பென்சில் இருக்கு? நீங்க எத்தனை பென்சில் வச்சிருக்கிறீங்க? அடுத்து ஹவு மெனி பென்சில்ஸ் டஸ் ஹி ஹேவ்? அவன் எத்தனை பென்சில் வச்சிருக்கிறான்? அவன்கிட்ட எத்தனை பென்சில் இருக்கு? அப்ப இந்த ரெண்டு வார்த்தைகளுமே உடைமையை பற்றி, பொசஷன். அப்ப அவன்கிட்ட எத்தனை இருக்கு, உங்ககிட்ட எத்தனை இருக்குன்னு பேசுறோம். ஆனா ஒரு சின்ன வேறுபாடு இதுல இருக்கு பாருங்க. நான் ரெட் கலர் ஃபாண்ட்ல கொடுத்திருக்கிறது ஆக்சிலரி வேர்ப், கிரீன் கலர் ஃபாண்ட்ல கொடுத்திருக்கிறது சப்ஜெக்ட். அப்ப டூன்ற ஆக்சிலரி வேர்ப் மேல உள்ள சென்டென்ஸ்ல இருக்கு, டஸ்ன்ற ஆக்சிலரி வேர்ப் கீழே உள்ள சென்டென்ஸ்ல இருக்கு. அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் என்னதான் ஆங்கில இலக்கணம்ன்றத அடுத்து நாம பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்லைட்ல பாருங்க, ஹவு மெனி பென்சில்ஸ் டூ யூ ஹேவ்? உங்ககிட்ட எத்தனை பென்சில் இருக்கு? ஹவு மெனி பென்சில்ஸ் டூ தே ஹேவ்? அவர்களிடம் எத்தனை பென்சில் இருக்கு? ஹவு மெனி பென்சில்ஸ் டூ வி ஹேவ்? நாங்க எத்தனை பென்சில் வச்சிருக்கிறோம்? இருக்குன்னாலும் வைத்திருக்கிறோம்னாலும் சேம் மீனிங் தான். ஹவு மெனி பென்சில்ஸ் டூ ஐ ஹேவ்? நான் எத்தனை பென்சில் வைத்திருக்கிறேன்? அப்ப இந்த டூன்ற ஆக்சிலரி வேர்ப் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு பொருத்தமாக பயன்படுத்திட்டு இருக்கோம்? யூ, தே, வி, ஐ. ஸோ இந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ற இடத்துல டூன்ற ஆக்சிலரி வேர்ப் தான் நாம பயன்படுத்தணும். அடுத்து how many pencils does he have? அவன் எத்தனை பென்சில் வைத்திருக்கிறான்? அவன்கிட்ட எத்தனை பென்சில் இருக்கு? How many pencils does she have? How many pencils does it have? அதுகிட்ட எத்தனை பென்சில் இருக்கு? How many pencils does அரிமா have? அரிமா எத்தனை பென்சில் வைத்திருக்கிறான்? அப்ப இந்த டஸ்ன்ற ஆக்சிலரி வேர்ப் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்றோம்? he, she, it ஒரு நேம் வந்தாலும் டஸ்ன்ற ஆக்சிலரி வேர்ப் தான் நாம யூஸ் பண்ணணும். இப்ப இந்த இலக்கணப்படி பாத்தீங்கன்னா, அப்ப டூன்றது எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணணும், டஸ்ன்றது எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணணும்ன்றது நல்லாவே தெரிந்திருக்கணும். ஸோ இந்த இலக்கணம் ரொம்பவுமே முக்கியமானது. இது மாறவே மாறாது, எல்லா இடத்துலையும் சேம் இதே தான். ஓகே, அடுத்து பாருங்க, how many balls does it have? அதுகிட்ட எத்தனை பால்ஸ் இருக்கு? அது எத்தனை பால் வைத்திருக்கு? how many erasers does மலர் have? மலர்கிட்ட எத்தனை erasers இருக்கு? how many bananas does monkey have? monkey எத்தனை பனானா வச்சிருக்கு? how many shirts does your father have? உங்க அப்பாட்ட எத்தனை ஷர்ட்ஸ் இருக்கு? ஸோ இது எல்லாமே டஸ்ன்ற ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே தேர்ட் பர்சன் சிங்குலர். அடுத்து how many mobiles do you have? how many cars do they have? அவங்க கிட்ட அவர்களிடம் எத்தனை கார் இருக்கு? how many books does she have? அவளிடம் எத்தனை புக்ஸ் இருக்கு? how many apples does he have? அவனிடம் எத்தனை ஆப்பிள் இருக்கு? இப்ப இதெல்லாம் நாம என்ன பண்ணிருக்கேன், முதல்ல பென்சில் பென்சில் சொன்னதை இப்ப நம்ம ஆப்ஜெக்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓகேயா? அடுத்து பாருங்க, இப்ப இதுக்கு முன்ன படித்தது எல்லாமே உடைமை, பொசஷன். என்கிட்ட என்ன எத்தனை இருக்கு, அவன்கிட்ட எத்தனை இருக்கு, உன் அப்பாவிடம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பொசஷன் தொடர்பாவே பார்த்தோம். இப்ப பொசஷனை கடந்து உறவுகள் தொடர்பாக பேசணும்னாலும் இதே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நாம பயன்படுத்திக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எத்தனை சிஸ்டர்ஸ் இருக்காங்க, எத்தனை பிரதர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே உறவுகள் தொடர்பா எத்தனைன்றதை கேட்குறோம். ஸோ how many sisters do you have? உங்களுக்கு எத்தனை சிஸ்டர்ஸ்? how many children do you have? உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? how many children does she have? அவளுக்கு எத்தனை குழந்தைகள்? அடுத்து முதல் பொசஷன் பார்த்தோம், உடைமைகள் பார்த்தோம். அடுத்து உறவுகள் எத்தனை கேட்கறதுக்காக பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வேறு எதுக்கு வருது அப்படின்னா உறுப்புகளை பற்றி. உங்களுக்கு எத்தனை கண்கள் இருக்கு?
சிலந்திக்கு எத்தனை கால்கள் இருக்கு? நாய்க்கு எத்தனை கால்கள் இருக்கு? பூனைக்கு எத்தனை வால் இருக்கு? ஸோ இது போல உறுப்புகள் எத்தனைன்னு கேட்கும்போது அதே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் நாம யூஸ் பண்றீங்க. ஹவு மெனி ஐஸ் டு யூ ஹேவ்? உங்களுக்கு எத்தனை கண்கள்? ஹவு மெனி லெக்ஸ் டஸ் ஸ்பைடர் ஹேவ்? சிலந்திக்கு எத்தனை கால்கள்? ஸோ இதே போல நீங்க சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, frame similar sentences and drop your answers in the comment box. ஸோ இதே போல சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க, உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. இந்த வகுப்பு உங்களுக்கு புரிந்தது என்றால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே போல ஆங்கிலம் படிக்க விரும்பும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதிய வரவு என்றால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெல் ஐக்கான் மற்றும் ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வந்துடும். நன்றி, விடைபெறுகிறேன்.